விஜய்க்கு அரசியலை பற்றி தெரியாது, சுத்தமா தெரியாது. ஏன் தெரியுமா? அவர் நம்ம குறைச்சி பேசணுங்கிற இல்லை, எனக்கு அவர் எதிரி கிடையாது. சினிமாவிலும் நடிக்கிறாரு, அது உண்மை. இவர மாதிரி 1000 பேர் நடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் மார்க்கெட் இருக்க வரைக்கும் ஓடும், மார்க்கெட்டுக்கு முடிஞ்ச பிறகு தன்னால் போயிடும். என்னாலும் மார்க்கெட் இருக்காது இல்லையா? கிட்டத்தட்ட இப்போ ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லணும். இவங்க என்ன செய்யணும், அந்த ரசிகர்கள் கூட்டத்தை நான் என்ன எப்படி நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. ரசிகர்கள் அரசியலை பற்றி தெரியாது, ஒரே வார்த்தை விஜய்னு தான் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது அடிக்கிறதுக்கு நான் சொல்லல திமுக மேல, அதுக்காண்டி திமுக அவங்க ஊழல் பண்ணல, நல்ல கட்சிலாம் சொல்ல முடியாது. ஆமா, ஏன்னா தாவாக்க யார் சொல்றா அப்படி? யார் மக்களா? அதாவது இதுல என்னன்னா, சீமானுக்கு வேண்டாதவர்கள் சொல்லுவாங்க நிறைய பேர், அது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது மீடியா என்னன்னா, இப்போ மீடியாக்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து வேலை பாக்குறாங்க, நிறைய சம்பளம் பணம் வாங்குறாங்க. நிறைய மீடியாக்கள் ஒரு உண்மையான நேர்மையான மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுல மீடியாக்கள் இல்ல இன்னைக்குள்ள மீடியா. என்னன்னா, விஜய் அடிக்கணுங்கிற நோக்கம் எல்லாம் கிடையாது அவருக்கு. அவரு ஒரு முதல்ல அதாவது சும்மா இருந்தவரை இவர் பேசாம இவர் வேலை இவர் பார்த்துட்டு இருந்தாரு, அவர் வேலை அவர் பார்த்துட்டு இருந்தாரு, அப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் ஒரு சில வார்த்தைகள் தவறா பேசிட்டாரு. யாரு? விஜய் தவறா பேசிட்டாரு. என்ன தெரியுமா? சும்மா கத்துன உடனே ஒன்றும் எல்லாம் அரசியல் பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது, கத்தி பேசணும் உடனே இது பண்ணிட முடியாது, மற்றபடி ஏதோ ஒன்று பண்ணா அப்படி பண்ணா இப்படி பண்ணா சில வார்த்தைகள்லாம் சொன்னாரு. ஒரு சில வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மோசமான வார்த்தைகள் பேசினாரு. அதுக்கு பிறகுதான் சீமான் என்ன சொல்றாருன்னா, அந்த வார்த்தை தம்பி எப்படி மாதிரி பேசாத, நான் உன்னை என்னைக்குமே தம்பியா தான் நினைக்கிறேன். ஒரு மீட்டிங்ல தான் பேசல, எங்க ஒரு பொதுக்கூட்டத்துல, எங்க தெரியுமா, வடசென்னையில் ஒரு பொதுக்கூட்டம். நான் அன்றைக்கு போயிருந்தேன், ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன். அன்றைக்கு தான் பேசினார். பொதுவா பேசினார். என்ன முதல் வார்த்தை என்ன பேசினார் தெரியுமா? தம்பி ஒண்ணு தமிழ் தேசிய நீட்டு இரு, என்ன அப்படி இல்லைன்னாச்சுன்னா வேற ஏதாவது ஒரு கொள்கை நீட்டு ஒண்ணு இரு. ஆமா ஆமா ஆமா, திராவிட ஒழிக்கணும், திராவிடம் பேசிட்டு தான் இருக்காரு, அது பேசாமலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இவங்க தான் அதிகமா பேசுறாங்க, இவங்களுக்கு பதில் சொல்லணும்ல. என்ன பொறுத்தளவு நான் இன்னொரு கருத்துன்னு சொல்லு தெரியுமா, நாம இப்போ விஜயை பற்றி பேசுறதே நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம தான் பேசி பேசி பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் பேசி பேசி இது பெரிய ஆளாக்குற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க வேணுமணி வம்ப இழுக்கிறான், நம்மளை பேசிட்டே வம்ப இழுக்கிறான். நமக்கு இது தேவையில்லாத மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம வேலை நம்ம பார்க்கணும். நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பணிகள் நமக்கு ஏராளம் இருக்குதுன்னா. நாம் தமிழர் கட்சியில் இருக்கு பணிகள் ஏராளம் இருக்குதுன்னா. தேர்தல் வேலை நம்ம பார்க்கணும், மற்ற வேலைகளை பார்க்கணும், அது 1008 வேலைகள் இருக்குன்னா. அதையே பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் அவன் நம்ம தரக்குறையா பேசுறான், அவனுக்கே பதில் சொல்லிக்கிட்டு அவனே திரும்ப பேசிக்கிட்டு தாவாக்கான்றது நமக்கு அவசியம் இல்லாத வார்த்தை எனக்கு தெரியுது. நாம பெரிய ஆள் ஆக்க கூடாது என்னுடைய கருத்து. என்னுடைய அரசியல் அனுபவப்படி நான் என்ன சொல்லி தெரியுமா, அவன் பேசினானா ஒரு தடவை பேசினா அதோடு விட்டுறலான்னு நான் நினைக்கிறேன். திரும்ப அவன் வேணும், அவன் வம்பு இழுக்கிறவன். அதாவது நம்ம சும்மா ஒரு இடத்துல நிக்கிறவன்ட்டு அப்படி ஒரு இதை உரைச்சிட்டு போனா நம்ம அவட்ட திரும்ப வம்பு இழுத்தாச்சுன்னா சண்டை இல்லை அடிக்கணும். அப்படியே பேச பொறுமையா கொஞ்சம் கடந்து போயிட்டு இருக்கணும். இவ்வளவு நம்ம கடந்து போகலையா? 200 வழக்கே நம்ம பார்த்தால, 200 வழக்கு. அதாவது ஒரு சின்ன காணொலியில கூட பேசியிருந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது. சீமான் இன்றைக்கு தேச விரோத சட்டத்துல கைது பண்ணியிருக்காங்க. அப்ப இருக்கும்போது கைது பண்ணும்போது சொல்லியிருந்தாங்க ஜெயலலிதா அம்மையார். எதற்காக என்னாச்சுன்னா, இன்னும் தேச விரோத கொள்கை பேசுற மாதிரி பேசியிருக்காங்க. இவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதே வார்த்தையை இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதியும் பேசியிருந்தாரு. இதை விட அதிகமாயும் பேசியிருந்தாரு, இதை விட அசிங்கமாலாம் பேசியிருந்தாரு. அவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு, ஆனா இவரு இன்னைக்கு உள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் பேசியிருந்தாங்க இல்லையா? அதெல்லாம் உண்மை தானே? நம்ம இப்போ கிட்டத்தட்ட 200 வழக்கு மேல சந்திச்சிட்டாரு. 200 வழக்கு மேல பார்த்தாச்சு இல்லையா? ஆமா, விமர்சிக்கிறதுக்கு இல்லைங்க, நமக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் சொல்லுங்க, அதிகமான 10 பதில் சொல்றோட ஒரு பதில் சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இதுதான் என்னுடைய கருத்து. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா தம்பிமார்கள் அவங்க சீன்றாங்க. நம்ம அரசியல் பக்கு போட்டவங்க, நம்ம மக்கள் நலன் கருதி தான் நம்ம அரசியல் பண்றோம். நம்ம ஓட்டுக்காக நம்ம அரசியல் பண்ணல. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கோம். அவங்ககிட்ட அப்படி கிடையாது. இன்னைக்கு 5000 கோடி பணம் வச்சிருக்காரு. அது சாதாரண பணம்லாம் சொல்ல முடியாது. அவங்கள வச்சு சாதாரண பணம்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஒரு டிக்கெட் 200 ரூபா, எவ்வளவு 200 ரூபா இருக்குமா? புதுசா ரிலீஸ் ஆன 300 ரூபா இருக்குமா? அரசு நிர்ணயிச்சது 200 ரூபாயில வைங்களா. 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு, எனக்கு தெரிஞ்சவங்களே 2000 ரூபாய்க்கு பிளாக்ல வாங்கியிருக்காங்களா? அப்ப இதெல்லாம் யாரு வாங்குறான்னாச்சுன்னா, யாரு அவங்க ரசிகர்கள் தான் வாங்குறாங்க.
200 டிக்கெட் 2000 ரூபாங்கும் போது 10 மடங்கு. அப்ப 10 மடங்குன்னா இன்னைக்கு 250 கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்குறாருன்னா அப்ப 25 கோடி தான் அவர் வாங்கணும் நியாயமான முறைக்கு. இந்த 200 டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறதுனால தான் 2250 கோடி ரூபா அவங்க கொடுக்குறாங்க. கொடுக்கறதுக்கு எல்லாரும் இது பண்றாங்களா? அப்ப அதனால தான் நான் சொல்றேன், இது வந்து எல்லாமே வந்து 200 டிக்கெட் 2500 ரூபாய்க்கு விற்கிறனால தான் அவர்கிட்ட பணம் இத்தனை கோடி வாங்குறாரு, இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கு மேல அவர்கிட்ட இன்னைக்கு பொருளாதாரம் இருக்குது, சொத்து பணங்கள்லாம் இருக்குது. அவர் வந்து இப்போ படத்துல நீந்திட்டு இருக்காரு. ஆனா சாதாரணப்பட்டவனுக்கு தெரியாது இல்லையா, ரசிகனுக்கு தெரியாது இல்ல. ரசிகன் ஏதோ கூப்பாடு போடுறான், புரியுதா? ஆனா இது என்ன ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது, இதை கடந்து போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு விஜய் வந்து வாழ்க விஜய் வாழ்க கோஷம் போடுவான், புரியுதா? நாம் தமிழர் கட்சி ஒளிகம்மா, சீமான் ஒளிகம்மா. இதே அவன் ரசிகர் என்ன சொல்ல போறான் தெரியுமா? கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க பாருங்க, கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வாழ்க, சீமான் வாழ்க, விஜய் ஒளிகின்னு அவனே சொல்ல போறான். இது நடக்கும், நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. என்கிட்ட கேளுங்க, நீங்க கண்டிப்பா நடக்கும் இது.